Taste the Daily. பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்ப ஆம்னி பேருந்து கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பொங்கல் விடுமுறை முடிந்து பலரும் தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து சென்னையை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் பல மணி நேரம் வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதாக பயணிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விடுமுறை காலங்களில் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நார்மலாக வந்து 1000 இல்லது 800 சில டைம் 750 அப்படி தான் பர்த்லே வருவோம். இப்போ பார்த்தா வந்துட்டு 2200 2500 வரைக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்துட்டு ரீச் ஆக முடியலை. நார்மலாக 5 o'clock 4 o'clock ரீச் ஆகும். இப்போ வந்துட்டு 8 o'clock வந்து ரீச் ஆகிருக்கோம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது.